அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்த்த நிலை 6 மாணவர்களின் அசத்தலான நிகழ்ச்சிக்கு இன்னொரு பெரிய கைத்தட்டல் வழங்கலாமா? நன்றி. அவ்வளவு அழகா இருந்துச்சு. அடுத்தது கொஞ்சம் சத்தமாக இருக்க போகுது. தயார் தானே? தமிழர்களின் பண்பாட்டில் பல நூற்றாண்டுகளாக சிறப்புடன் நிலைத்திருக்கும் ஒரு உயர்ந்த கலை வடிவம் பட்டிமன்றம். மனங்கள் மோதாமல் கருத்துக்கள் மோதும் மேடை. வழக்கமாக அறிஞர்களும் சான்றோர்களும் அலங்கரிக்கும் அற்புத மேடை. அப்படின்னா இது ஒரு சண்டை மேடை இல்ல, இது ஒரு சொல் சண்டை மேடை, அப்படித்தானே? ஆமா, பொதுவாக இந்த மேடையை அலங்கரிப்பது பெரிய பெரிய அறிஞர்கள். ஆனா இன்று என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அந்த பாரம்பரிய மேடையில் நம்ம டிடிபி நிலை 7 மாணவர்கள் தங்கள் முதல் அடிகளை படிக்க தயாராக இருக்கிறார்கள். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. இவர்கள் சிறுவர்கள் தான், ஆனால் இவர்களோட வாதங்கள் பெரியவர்களையே சிந்திக்க வைக்கும். கவனமாக இருங்க. சரியாக சொன்னீங்க. வாதம் பேச கற்றுக்கொண்டிருக்கும் இந்த சிறிய மனங்கள் நாளைய சமூகத்தை வழிநடத்தும் வல்லமை உடையவை. இந்த தலைமுறையினர் சமூக ஊடகங்களில் நேரத்தை செலவழிப்பதில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு மாறாக பட்டிமன்ற மேடையிலும் இந்த இளம் கன்றுகள் சரியான கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு சொல்லும் தலைமுறையாக மாறப்போகின்றனர் என்பதில் சந்தேகமில்லை. அவர்களின் துணிவுக்கும் முயற்சிக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவர்களுடன் சேர்ந்து சிரித்தும் சிந்தித்தும் இந்த இனிய பட்டிமன்றத்தை நாம் எல்லாம் சந்தோஷமாக அனுபவிப்போமா? நன்றி. நன்றி. மாண்புமிகு ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அன்பான நண்பர்களே, அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் தொடர்புள்ள ஒரு விஷயத்தை பற்றி தான் இங்கு பேச போகிறோம். இன்றைய மாணவர்களுக்கு அவசியமானது மதிப்பெண்களா இல்ல நல்ல பண்புகளா? இந்த கேள்வியை கேட்டவுடன் இங்கு உள்ள சில மாணவர்கள் உள்ளுக்குள்ளே நினைக்கலாம், இன்னும் கொஞ்சம் குறைவுதான். சபையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இனிய மாலை பொழுது இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். கல்வி, பண்பு இரண்டும் வாழ்க்கைக்கு 2 கண்கள் போன்றவை. அதனால் இன்றைய மாணவர்களுக்கு எது அவசியம் என்ற கேள்வி வரதான செய்கிறது. இந்த அருமையான விவாதத்தில் உண்மையை தேடுவோம், உறக்க சொல்வோம். கிளாப்ஸ் எவ்வளோ வருதுன்னு மட்டும் பார்க்காம பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்னு பார்த்து தான் தீர்ப்பு சொல்ல போகிறோம். அதனால பேச்சாளர்களே பார்த்து கவனமாக பேசுங்க. சரி, நம்மளே பேசியிருந்தா எப்படி? நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல மதிப்பெண்கள் தான் முக்கியம் சொல்ற அணியில 5 பேரும், பண்புகள் தான் முக்கியம் சொல்ற அணியில 5 பேரும் இந்த மேடையில தயாரா இருக்காங்க. முதல்ல மதிப்பெண்கள் தான் முக்கியம் சொல்லும் அணியின் முதல் பேச்சாளரை பேச அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இங்கு கூடியுள்ள பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மதிப்பெண்களின் அருமை நன்கு தெரிந்த மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய உலகம் ரொம்ப போட்டி நிறைந்த உலகம். அந்த போட்டியில நம்ம அடையாளம் காட்டுவது மதிப்பெண்கள் தான். கல்லூரி சேர்க்கையாகும், வேலை வாய்ப்பாகும், எல்லா இடத்திலும் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒன்று, உங்க மார்க் எவ்வளவு? இல்லையா தம்பி, பண்பானவரு, அன்பானவரு, ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை கேட்டா பாருங்களேன், சில வீட்டுல ரிசல்ட் வந்தனால பார்த்தீங்கன்னா குழந்தைகளை காட்டிலும் பெரியவர்கள் தான் டென்ஷனாக இருப்பாங்க. என்ன அப்படிதானே? மதிப்பெண்கள் கல்லூரி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான கதவை திறக்கும். அதனால் மாணவர்களின் எதிர்காலத்துக்கு மதிப்பெண்கள் தான் முக்கியம் என்று கூறி நான் உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. இப்ப இதற்கு எதிரணி என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். வாங்க பண்புகளின் முதன்மை பேச்சாளர்களே. ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் கல்வி வழங்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இவ்வயத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நீ மதிப்பெண்கள் கதவை திறக்கும்னு சொன்னாங்க. சரி, கதவை திறந்துருச்சு. ஆனா அந்த கதவுக்குள்ள மனிதனாக வாழ வேண்டாமா?
எதிரணியை வாதத்தால் அடித்தாரா இல்ல வார்த்தையால் நக்கல் அடித்தாரா? என்ன மார்க் சிஸ்டம், இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? மார்க்கு தான் முக்கியம் என்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பெற்றோர்களுக்கும், பண்புகள் தான் முக்கியம் என்று சொல்லும் ஆசிரியர்களுக்கும், நமக்கு எதுக்குடா வம்பு பேசாமல் இருக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். என் முதல் பேச்சாளர் சொன்னது சரிதான். மதிப்பெண்கள் தான் நாம் வாழ்க்கையில் வாய்ப்புகளை திறந்து விடுது. ஆனால் சில பேர் சொல்றாங்க பண்புகள் இருந்தால் போதும் என்று. நான் கேட்குறேன், ரிசல்ட் சீட்டில் மேத்தில் 75, சயின்ஸில் 80 எழுதலாம். ஆனால் ரிசல்ட் சீட்டில் பண்புகளை எங்கே எழுதுவாங்க? இன்றைய சமுதாயம் பண்புகளை கணக்கிடல, மதிப்பெண்களை தான் கணக்கிடுது. அதனால மார்க்ஸ் 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 தான் முக்கியம் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது சரி, முதல் பேச்சாளருக்கு பதில் சொல்ல வந்தாரு, ஆனா கொஞ்சம் மார்க்க அதிகமாவே கழிச்சிட்டாரு போல. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. நடுவர்களே, சமூகம் மதிப்பெண்களை தான் கணக்கெடுதுன்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், அப்போ சமூகம் ரொம்ப சரியாக நடக்குதா? இன்றைக்கு இந்த சமூகத்திலேயாகட்டும் இல்லை வீட்டிலேயாகட்டும் பிரச்சனைகள் வர காரணம் அறிவே இல்லாமல் இல்லை, மனிதநேயம் மற்றும் நல்ல பண்புகள் இல்லாமல் தான். சில பேர் ரொம்ப மார்க் எடுப்பாங்க, ஆனால் வீட்டில் அம்மா ஏதாவது சொன்னால் அம்மா லேட்டர் சொல்லி விட்டு கொடுத்துருவாங்க. அது நல்ல ஒழுக்கமா நடுவர்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், நல்ல பண்புகள் தான் முக்கியம். நன்றி. சரிதான். சமூகத்துல பிரச்சனைகளுக்கா பஞ்சம். இப்ப எதிரணி என்ன சொல்ல போறீங்க? வாங்க. மாண்புமிகு நடுவர்களே, என் பேச்சிற்கு பிறகு கொஞ்சம் கூடுதலாக மார்க் தருவீங்க நம்பிக்கையோட வணக்கம் கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். நடுவர்களே, பண்புகள் முக்கியம்னு சொல்றதுல எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. ஆனா முதல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு இடத்திற்கு வரணும் இல்லையா? அந்த இடத்திற்கு வருவது மதிப்பெண்கள் தான். உதாரணத்துக்கு இன்டர்வியூ போனா நம்ம நல்ல மனிதன்னு சொன்னா வேலை கிடைக்குமா நடுவர்களே? நம்ம மார்க்கை பார்த்து தான் ஷார்ட் லிஸ்டே பண்ணுவாங்க. அதனால முதலில் வேலை, அப்புறம் தான் வாழ்க்கை. வேலை எதுவும் இல்லாம நல்ல பண்பை மட்டும் வைத்து இஎம்ஐ கட்ட முடியுமானவர்களே? நீங்களே சொல்லுங்க. நம்ம ஔவையார் கூட என்ன எழுத்து இகழ், ஓதுவது ஒழியல், நூல் பல கல்வி, எவ்வளவோ கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால கல்விதான் முக்கியம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி வாதத்தை முடிக்கிறேன். நான் நம்பிக்கைனா வேற எவ்வளோ நம்பிக்கை இருக்குமோ. சரி, இதுக்கு பண்புகள் அணி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர்களே, எதிரணி ஆத்திச்சூடி முழுசா படிக்கல போல. 150 ஆத்திச்சூடிகளை அந்த 3 தவிர மற்றது எல்லாம் நல்ல பண்புகளை பத்தி தான் இருக்கு. வள்ளுவர் கூட தெளிவா சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது மதிப்பெண்களை விட மனித ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம்னு அவர் சொல்றாரு. மார்க் இருந்தா கல்லூரி வேணா ஈஸியா சேரலாம், ஆனா மனித பண்புகள் இருந்தாதான் அங்கிருந்து வெளியே தள்ளப்படாம இருக்கலாம். அதனால நல்ல பண்புகள் தான் முக்கியம்னு கூறி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. ஆக வள்ளுவரையும் சாட்சிக்கு எடுத்தாச்சு. இப்பதான் விவாதம் கொஞ்சம் சூடு பிடிக்குது, லெவலும் அப்கிரேட் ஆயிடுச்சு. எல்லோருக்கும் வணக்கம். எதிரணி திருக்குறள் சொல்லுவாங்க, நம்ம எழுத பார்க்கணுங்களே. ஆனால் அதே வள்ளுவர் சொல்றாரு, கேடு என்று சொல்லும் கல்வி ஒரு ஒன்று. அதாவது கல்விக்கு ஈடான செல்வம் வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அந்த கல்வி அளவிடுவது மதிப்பெண்கள் தானே. பொதுவாக நம்ம ஊர் மக்களில் எல்லோரும் சொல்லுவாங்க, படித்தாதான் பெரியவனாக முடியும்னு. யாரும் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் பெரியவனாகணும்னு சொல்லவில்லை. அதனால் கல்விதான் முக்கியம். நன்றி, வணக்கம். என்ன ஆசிரியர்களே, இந்த வாதத்தை நோட்டில் எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பீங்களா? வாங்க. என் பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நோட்ஸ் எதுவும் கேட்கக்கூடாது டிஸ்க்ளைமரா சொல்லிட்டு அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நடுவர்களே, அதிக மதிப்பெண்கள் எடுத்தா வீட்டில் பெற்றோர்கள் பெருமையா பேசுவாங்க. ஆனா நல்ல பண்புகள் இல்லைன்னா வெளியில நண்பர்களே
இதோட முடியுது. ஆனா நல்ல பண்புகள் இருந்தாதான் என் ஃப்ரெண்டா போல யாரு மச்சான்னு நமக்காக பாட்டாலாம் பாடுவாங்க. அது மட்டும் இல்லை நடுவர்களே, அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறவங்க இது ரிசல்ட் ஷீட்டை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டு கொண்டாடுவாங்க. ஆனா நல்ல பண்புகள் இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸோட மனசுலேயே வாட்ஸ்அப்பா இருப்பாங்க. நடுவர்களே, நம் புரட்சி தலைவர் கூட நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே மாணவர்களை பார்த்து பாடியிருக்காரு. அதனால பண்புகள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாட்டாவே பாடின கருத்து நல்ல கருத்து தான். ஆனா என்ன, நமக்கு கொடுத்துருக்கிற காலக்கேடு தான் கொஞ்சம் கவலைப்படுது. அனைவருக்கும் வணக்கம். பேச்சு நல்லா இருந்தா கிளாப் பண்ணுங்க, இல்லைனா கூட இன்னும் எக்ஸ்ட்ராவா கிளாப் பண்ணுங்க என்று சொல்லி என் வாதத்தை ஆரம்பிக்கிறேன். நடுவர்களே, பண்புகள் மனிதனை உயர்த்தும், அது சந்தேகமே இல்லை. ஆனா அந்த உயரத்துக்கு ஏரியா இருப்பது மதிப்பெண்கள் தான். அந்த ஏரி இல்லாம மேலே ஏற முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? நம்ம நடுறெல்லாம் மேலே போயிடுவாங்க. நாம கீழே இருந்து கை தட்டிக்கிட்டு மட்டும் இருக்க வேண்டியதுதான். அடித்தளம் இல்லாம வீடு கட்ட முடியாது. அதே மாதிரி மதிப்பெண்கள் இல்லாம எதிர்கால வாழ்க்கையை அமைக்க முடியாது. நடுவர்களே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். மதிப்பெண்கள் இல்லாம கனவு வேணா காணலாம், ஆனா அந்த கனவை நிஜமாக்குனா மார்க்ஸ் தேவை. எனவே நடுவர்களே, தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாக சொல்லுமாறு கேட்டு எங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம். மார்க்கை பத்தி பேசி எங்ககிட்ட ஃபுல் மார்க் வாங்க பார்த்தாங்க. ஆனா கொஞ்சம் விட்டா எங்களே அவங்க அடியில சேர்த்துருவாங்க போல. என் பேச்சு கொஞ்சம் நீளமா இருந்தாலும் பொறுத்துக்கணும்னு முன்னாடியே சொல்லிட்டு அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பண்புகள் மனிதனை உயர்த்தும்னு எதிரணியே ஒத்துக்கிட்டது ரொம்ப நன்றி. அந்த பண்புகள் இல்லாததால தான் எதிரணி நடுவர்களையே உங்க கூட்டணியில சேர்த்து பாக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கிளாப்ஸ கூட கேட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் தேவையா? கிளாப்ஸ நம்ம தேடி போகக்கூடாது, அதுவே நம்மளை தேடி வரணும். சரி, டாபிக்கு வருவோம். மதிப்பெண்கள் சான்றிதழ்ல மட்டும்தான் இருக்கும், ஆனா பண்புகள் நமக்குள்ளேயே இருக்கும். ரிசல்ட் ஷீட் ஒரு நாளைக்கு தான் மகிழ்ச்சி தரும், ஆனா நல்ல பண்புகளுக்கு வாழ்க்கை முழுக்க மதிப்பு கிடைக்கும். நல்ல நாள் கிடைச்சாலும் மனிதனை வாழ கத்துக்கலன்னா அந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்லை. அதனால வாழ்க்கையில் உண்மையான மதிப்பெண் மனித பண்புகள் தான், ஒழுக்கம் தான், டிசிப்ளின் தான் சொல்லி இந்த அணியின் உரையை நான் முடிக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த பேச்சு மார்க்சிஸ்டத்தை சற்று யோசிக்க வைக்கும். இவ்வளவு வாரங்களுக்கு பிறகு எங்களுக்கே ஹோம்ஒர்க் கிடைச்ச மாதிரி இருக்கு. உண்மைதான், ஆனா இந்த ஹோம்ஒர்க் வாழ்க்கைக்கே பயனுள்ள ஹோம்ஒர்க். சரிதான், 2 அணிகளும் நல்ல நல்ல பேச்சுகளை சொன்னாங்க. ஒன்று வாழ்க்கையை தொடங்குவதும், இன்னொன்று வாழ்க்கையை நடத்துவதும். ஔவையாரும் திருவள்ளுவரும் தங்கள் பாடல்களில் கூறியது போல் நல்ல கல்வியும் வேண்டும், நல்ல குணமும் வேண்டும். அதனால் இரண்டையும் சமநிலைமையாக வைத்திருப்பதே ஒரு நல்ல மாணவனின் அடையாளம். இன்றைக்கு நாம் 2 பாதைகளை பார்த்தோம். ஒன்று வெற்றிக்கு போகும் பாதை, இன்னொன்று அந்த வெற்றியை தக்க வைக்கும் பாதை. இந்த 2 பாதையும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும். நன்றி. ஆ